ஹாய் டீம், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து டே 33. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாலஷோரில் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் இங்கே வந்து நடந்துச்சு. இல்லை, ட்ரெயின் ஆக்சிடென்ட், 3 ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து நடந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் இந்தியாவில் நடந்தது. ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து அந்த ஏரியாவில் தான். இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் போகிற வழியில் தான் வந்து அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்து நடந்தது. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்லேயும் ஒரு மனிதநேயம் வந்து இருந்தது. அதாவது அது நடந்த அதிகாரிகளால் நடந்த தவறு. ஆனால் அதுக்கப்புறம் ரத்தம் கொடுக்க கிட்டத்தட்ட 3000க்கு மேலே மக்கள் வந்து ஒன்றிணைஞ்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்போ அங்கே நடந்ததுங்க. நேற்று வந்து நேத்தோட டேவோட ஃபைனல் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எங்க கூட பேசினவர் வந்து சௌபாக்கியா. அவரும் வந்து அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல ஒரு முக்கியமான அந்த ட்ரெயினில் தான் அவரு இருந்திருக்காரு. இப்போ சொன்னார் அவங்க ஊரில் இருக்கவங்க 2 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணார். இங்கே உள்ள பிஜு பிட்நாயக்குங்கிறவர் தான் வந்து பிஜு ஜனதாதள்ங்கிற ஒரு பார்ட்டி இருக்கு. அவர் தான் வந்து அதோட சிஎம்மா இருந்தார். தென் அவங்களோட பையன் வந்து நவீன் பட்நாயக், அவர் தான் வந்து இங்கே சிஎம்மா இருக்காரு. அவர் மேரேஜ் எல்லாம் எதுவும் பண்ணிக்கல. ரொம்ப நல்ல பேர் அவருக்கு. இங்கே இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணாரு. அந்த ஸ்டாச்சு பற்றி ஒரு விஷயம் வந்து சொன்னார். நிறைய விஷயம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சன். என்னை வந்து நேற்று ஃபுல் டே ஈவினிங் இருந்து எங்கூடயே கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் வந்து எங்கூடயே சைக்கிள் பண்ணி வந்து ரூம்ல எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க போனாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்தியாவில் ஒரு ஸ்டேட்லயும் வந்து நான் அதை உணர்றேன். இப்போ இந்த டேட்ல இங்கிருந்து நம்ம போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக் வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போவோம். டீம் டே 33 ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இருக்கிற சிட்டிக்குள்ளே இங்கேருந்து இப்போ போய் ஹைவே வந்து கனெக்ட் ஆகணும். இங்கேருந்து 5-6 கிலோமீட்டர்னு சொல்கிறாரு. இந்த ரோட்டில் பார்த்தா தெரியும், எல்லா 2 சைடும் வந்து மரம் வச்சுருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது வந்து ஒடிஷாவில் கட்டாக் போகிற வழியில் ஸோ வச்சு அதை பராமரிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீம் சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. தன்யவாத். டீம் இவர் எனக்காக அங்கேருந்து நீங்கள் வந்து கடை காமிச்சு போகிறாரு. தன்யவாத். இது வந்து பார்த்தா ஜம்ஷெடி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். பாலஷோர்லேருந்து புவனேஸ்வர் போகிற வழியில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இப்போ நம்ம சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. அதை ரெடி பண்ணுறதுக்காக இப்போ இங்கே வந்து வந்திருக்கோம். இதை பண்ணிட்டு தான் இங்கேருந்து வந்து கிளம்பணும். ஸோ இது வந்து பண்ணால் ஆல்மோஸ்ட் 3வது பஞ்சர். கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் ஆக போகுது. இந்த மாதிரி டைமில் தான் மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கணும். இப்போ இந்த டைமை யூஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்றது இருந்ததுன்னா சாப்பிட்டுக்கலாம், பண்ணிக்கலாம். மனசு தளர விடக்கூடாது. அவர் எப்படி பஞ்சர் போட்டார்னு பாருங்க. சைக்கிள் வந்து பஞ்சர் போட்டு ஏரெல்லாம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இவங்களை என்றைக்கு நம்ம மறந்துடக்கூடாது இல்லை. ஸோ பையா ஆப்கா நாம்? சசிகாந்த். ஆப்கா? ஜரூர். ஆப்கா நாம்? மெபுல்லா. ஸோ இவங்க தான் வந்து சைக்கிள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்ம என்றைக்கு மறக்கக்கூடாது. ஸோ அவங்க கூட எல்லாத்துக்கூடையும் ஒரு ஃபோட்டோ எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பையா. அந்த பாட்டி பாருங்கள், இந்த வயசான காலத்தில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து விற்கிறாங்க. न्यूज़पेपर कितना का बेचते दादी? न्यूज़पेपर 7 रुपया। आपके पास कितना है? 4-5 है? हाँ। 1 2 3 4 5 6 रख दो बराबर। दूसरा किसको दे देना? धन्यवाद। क्योंकि मुझे पढ़ना नहीं आता है. கடின உழைப்பாளிகள்லாம் வேலை செஞ்சு அந்த இடத்துல சாப்பிட்றாங்க பாருங்கள். அங்கிருந்தால் நான் வந்து मुझे एक चाहिए அதை நானும் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ये किसमें बनता है? चावल में. ओके. इसको क्या बोलते हैं? इसको राइस मोर बोलते हैं. प्योर. टीमिंग பாருங்க, இதான் நான் வந்து குடிக்க போகிறேன். ரைஸ் மோர் வந்து குடிச்சிட்டு அப்படியே போகிறேன். ஏன்னா வாயெல்லாம் வந்து சீக்கிரம் வறண்டு போயிடுது. வெயில், நல்ல வெயில். ஸோ அதனால நம்மளுக்கு குடிக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் பட்ரிக் அப்படிங்கிற கோர்ட்டோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். இது வந்து ஒரு முக்கியமான சிட்டி இங்கே ஒடிஷாவில். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவங்களோட இடம். பாருங்க மக்களே, ஒரு வண்டி வந்து வழி தவறி போய் அப்படியே அடித்து நிற்கிது. ஆந்திர பிரதேஷோட வண்டி. டீம் ஆக்சுவலாக ரொம்ப வெயில், என்னால் சுத்தமாக தாங்க முடியல. அப்படியே வாயெல்லாம் வறண்டு போய் ஏதாவது சாப்பிடணும்னு வந்தால் இங்கே வந்து கடைசியாக ஒரு இடத்துல தர்பூசணி பார்த்தேன், சாப்பிடணும். வாயெல்லாம் வறண்டு போச்சு. காட்டுக்கே दे देना भैया. हाँ अभी आ गई. धन्यवाद. काट दो.
இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட் எதுக்கு நான் சைக்கிள் வந்து இப்படி மேலே எடுத்துகிட்டு வரேன் கீழே எடுத்துடலாம். எனக்கு ஃபிட் பண்ணுறது வந்து திருப்பி கஷ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் ஸ்டாண்ட் வேறு இல்லை, டேமேஜாக உடஞ்சிருச்சு. மேலே எடுத்துகிட்டு வரணும், சேம் டைம் சைக்கிள் க்ளீன் பண்ணணும். இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்து 160 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணிடுது. பண்ணதுக்கப்புறம் வந்து சைக்கிள் கீழே வச்சுட்டு திருப்பி திருப்பி மேலே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு திருப்பி கீழே போய் அப்படி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த செல்லக்குட்டி எனக்கு புரிய இருந்துச்சு, ரொம்ப நல்லா. அதனால தான் ஆயிட்டு டே 33 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் பாலஷோர்லேருந்து கட்டாக் வரைக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து 160 கிலோமீட்டர் வந்து பண்ணியிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட்டு. லாட் ஆஃப் எஃபர்ட். நல்ல வெயில். ஸோ அந்த வெயிலில் தான் ஃபுல்லாக பபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டில் சன்ஸ்க்ரீம் எல்லாமே யூஸ் பண்ணுறோம், பட் ஸ்டில் இது வந்து வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால என்ன ஆகுனா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது, அதாவது குளிரில் இருந்த வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் குளிர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே வரும்போது ரொம்ப ஹீட் ஆகும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து உடம்புக்கு வந்து சேராது. டே ஃபுல்லாக அப்படியே சாப்பிடவே தோணாது உங்களுக்கு. இது ஜூஸு லைக் நம்ம ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இந்த மாதிரியே தான் எனக்கு பிடிக்கும். பட் இது எல்லா இடத்துலையும் வந்து அவைலபிளாக இருக்காது. ரொம்ப ரொம்ப பெரிய ஊரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபேக்ட் பண்ணி இன்னைக்கு வந்து வந்துட்டோம். ரொம்ப நல்ல டே. இன்னைக்கு சைக்கிள் பஞ்சர் ஆச்சு, அதுவும் வந்து போட்டோம். அதை தாண்டி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அது கூட இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13.5 மணி நேரம் வந்து மொத்தமாக சைக்கிள் ஓட்டி இருக்கு. அப்போ தான் வந்து இவ்வளோ கிலோமீட்டர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிட்ட வந்து வெயிட்டும் வந்து எல்லாமே இருக்கு. அது கூட நம்ம பல கனவுகளை வந்து சுமந்துட்டு தான் இந்த விஷயத்தை வந்து செய்கிறோம். அந்த குழந்தைகிட்ட போய் பேசும்போது இன்னைக்கு வந்து டே ரொம்ப சூப்பர். ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒடிஷாலே இந்த குழந்தைங்க வந்து காலில் தொட்டு கும்புறாங்க. எனக்கு அப்படியே பிரின்சிபல் எல்லாருமே இருக்காங்க. இருக்கும்போது அப்படி நடக்கும்போது என்னால் வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. நம்ம அதை எப்படி பார்க்கறதுனே எனக்கு வந்து தெரியல. அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த மாற்றத்தை என்னால் வந்து உணர முடியுது. நம்மளால வந்து இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக கொண்டு போக முடியுதுன்னு நினைக்கும் போது போடுறதுக்கான உழைப்பு வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த டே வந்து ரொம்ப சூப்பர். இப்போ நம்ம வந்து கட்டாக்ல இருக்கோம். கட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷாவோட முன்னாடி ஒரு வேர்ல்டு கேபிட்டலாக இருந்துச்சு. இப்போ வந்து அது பக்கத்தில் இருக்க புவனேஸ்வர் வந்து மாற்றிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு சிட்டி வந்து உருவாக்கியிருக்காங்க புவனேஸ்வர். அதான் வந்து ஒடிஷாவோட கேபிட்டல் சிட்டி. ஸோ அதை பற்றியெல்லாம் நாளைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.